ஈனா அது எனர்ஜி ஒரு நம்ம சிம்பிளா புரிஞ்சிடும். எனர்ஜின்னு போட்டா நம்ம சிம்பிளா புரிஞ்சிடும். எனர்ஜி ஆற்றல், எனர்ஜி ஆற்றல். இப்போ அல்சிதோமா எனர்ஜி ஆற்றல் எழுதிக்கலாம். இப்போ இங்க பாருங்க, E equal to delta L divided by L. அதாவது ஒரு பொருள் இருக்குது, ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் மேல லோடு ஆக்ட் ஆகுது. இதான் வந்து ஏரியா, இது P. லோடு ஆக்ட் ஆகுது. இதோட லென்த் எவ்வளோ? ஒரு 10 மீட்டர் வச்சுக்க. இதை தள்ளுனதுனால இது ஒரு 2 மீட்டர் நவுதுன்னு வச்சுக்க. 2 மீட்டர் நவுது. இந்த ஒரு பொருள் சார், புரியுதுங்களா? அப்படியே சொல்லிடல, விளக்கம் தேவையில்லை. பொருள் 10 மீட்டர் லென்த் இருக்குது, நான் தள்ளணும்னு 2 மீட்டர் தள்ளி போகுது. அப்போ இதுதான் எல், இது டெல்டா எல். இதுதான் மேலே கொண்டு வருவாங்க. எனர்ஜிங்கிறது அந்த ஆற்றலை உள்வாங்கி எவ்வளோ தூரம் தள்ளுது, தள்ளின உடனே தள்ளி எவ்வளோ தூரம் பின்வாங்கி ஆற்றல் உள்வாங்கி பின்னாடி போகுதுன்னு தான் ஸ்ட்ரெயின். இப்போ E ஈக்குவல் டு டெல்டா எல்லுங்கிறது எவ்வளோ தூரம் தள்ளிச்சு, எல்லுங்கிறது ஒரிஜினல், இதுதான் ஸ்ட்ரெயின்.